சீக்கிரம் சாப்பாடு போடுமா. சத்த போடுங்க அத்தை, இந்த வந்துடுறேன். சீக்கிரமா போடுமா, மாத்திரை வேற போட்டுட்டேன். அத்தை சாப்பாடு போதுமா அத்தை? போதுமா போதுமா, இதுவே நிறைய தான் இருக்கே, நான் சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். சரிண்ணம்மா, எதுவும் தொட்டுக்கலாம் எதுவும் இல்லையா? எங்க அத்தை காலையில் லேட்டாக தான் இருந்ததுனால தொட்டுக்கே செய்ய முடியல, அதனால தான் சாம்பார் சாதமே நான் செஞ்சேன். தொட்டுக்கெல்லாம் இல்லாமல் எப்படிம்மா சாப்பிட்றது? சாப்பாடு வேற குழகுழன்னு இருக்கு, சாம்பார்ல உப்பு இல்லை, காரம் இல்லை, காய்கறியும் சரியா வேவலை. என்னம்மா செய்ய மாதிரி பண்ற? இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க அத்தை, நாளிலேருந்து ஒழுங்காக செய்கிறேன். இதேதாம்மா நேற்றும் சொன்னேன், நேற்றும் இதே மாதிரி தான் இருந்துச்சு, இன்னைக்கும் இப்படிதான் இருக்கு. நேற்றும் லேட்டாக தான் எழுந்து சமைச்சேன், இன்னைக்கும் லேட்டாக தான் எழுந்து சமைக்கிறேன். எங்க அத்தை காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் தான் வேலை பார்க்குறேன், வீட்டில் ஒரே ஆள் தான் வேலை செய்கிறேன் ஃபுல்லாகவே. பசங்களும் நைட்டு தூங்குறது 12 ஆயிடுது அத்தை, நீங்களும் ஏதாவது கூட வேலை செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு என்னம்மா இப்போ நான் வேலை செய்யலைன்னு சொல்லி காட்டுறியா? வீட்டில் சும்மா உட்காந்துருக்கேன்னு சொல்லி காட்டுறியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அத்தை, அதெல்லாம் சொல்லலை. நான் வீட்டில் கொஞ்சம் வேலை செஞ்சால் என் கூட வேலை செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதை தான் சொல்கிறேன். மருமகளாக வந்து அந்த வேலையெல்லாம் செய்யணுமா? நான் வீட்டுக்கு வரும்போது நானும் தான் இப்படிலாம் செஞ்சுட்டு இருந்தேன், அப்புறம் நான் என் பையன்லாம் வளர்க்கல. என்ன அத்தை அதுக்கு என்ன எல்லா வேலையும் நானாக செய்ய முடியும்? வீட்டில் 4 பேர் இருக்கோம் மொத்தமாக, ஏதாவது 2 பசங்களை நீங்கள் ஏதாவது பார்த்துக்கினா தான் என்னாலே எல்லா வேலையும் செய்ய முடியும். பசங்க வந்தால் ஒரு வேலையை செய்ய முடிய மாட்டுது, அவங்கள பார்க்குறதுக்கே நேரம் போயிடுது. அதுக்குன்னு பசங்களை என்னையம்மா பார்த்து சொல்கிறேன்? எனக்கே ஆல்ரெடி கால் வலி மூட்டு வலின்னு இருக்கு, நீ என்னன்னா என்ன பார்த்து சொல்கிற? பசங்க கூட இருந்தால் எனக்கு இன்னும் தான் கால் வலிக்குது. நான் டெய்லி நைட்டு தைலம் தடவை தான் படுக்கிறேன், மாத்திரை போட்டுருக்கேன். அதுக்கு என்ன பண்ண முடியாத? எனக்கும் தான் டெய்லி தலை வலிக்குது, தைலம் தடவை தான் நைட்டு தூங்குறேன். டெய்லி ஜாமான் விளக்கிட்டு வீடுலாம் பெருக்கிட்டு நைட்டு 12 மணி தூங்கிட்டு திருப்பி காலைல 6 மணில எனக்கு சமைக்க வேணாமா? எனக்குலாம் எவ்வளோ கஷ்டமா இருக்கு சொல்லுங்க. நாமா வெளியிலேருந்து வரும்போது ஒரே சத்தமாக கேட்குது, என்னமாச்சு? என்ன பிரச்சனைன்னு உன் பொண்டாட்டிகிட்டே கேளுப்பா, அவதான் இதுக்கு பிரச்சனைக்கெல்லாம் காரணம். என்னம்மா பிரச்சனை, நீ அதை சொல்லு. ஏங்க நீங்கள் போய் உங்கள் அம்மா கிட்டே கேளுங்க. என்ன தான் பிரச்சனை சொல்லுங்க, 2 பேரும் இது மாதிரி பேசினே இருக்காதீங்க. என்னன்னு நான் சொல்றதுப்பா? என் மருமகன் நான் கண்ட சோறா இருக்கேன், குத்தி காட்டுறேன், என்ன வீட்டில் சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா இருக்கிறேனா, இப்படி இப்படின்னு போயிட்டு வந்து உட்காந்துக்கிறேனா, இல்லை தூங்கின்னு இருக்கேனா, இது மட்டும் தான் பண்ணினே இருக்கேனா சொல்றா. இல்லை அக்கா நான் அப்படிலாம் சொல்லலை, நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் என் கூட கொஞ்சம் வேலை செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதை தான் சொன்னேன். நீங்கள் தப்பாக புரிஞ்சிங்கன்னா நான் என்ன பண்ணுறது? இல்லம்மா, நீ அப்படிதான் நினைக்கிற, அப்படிதான் குத்தி காட்டுறேன் என்ன டெய்லி. நானும் டெய்லியும் பார்த்துட்டு தான் இருக்கேன், இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஒரு மாத்திரை எடுத்து சொன்னா அதுக்கு அப்படியே இழிச்சிட்டு போறது, ஒரு சாப்பாடு எடுத்து வைனா அதுக்கு இழிச்சிட்டு பேசுறது. அத்தை நான் அது மாதிரிலாம் பண்ணதில்லை அத்தை, நீங்களாம் அது மாதிரி நினச்சிக்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? நான் அது வரைக்கும் அது மாதிரி நினச்சதே கிடையாது, நீங்களாம் அது மாதிரி நினச்சிக்கிறீங்க. இல்லை அத்தை நான் அப்படிலாம் நினச்சது கிடையாது, நீங்கள் தான் இப்போ அது மாதிரி பேசி சண்டையை வளர்த்துக்கிறீங்க. நான் அப்படிலாம் நினைக்கவே மாட்டேன். யாருமா சண்டை வளர்த்தா? நீ சண்டை வளர்க்குறியா நான் சண்டை வளர்க்குறேனா? நீ தாம்மா ஆரம்பிச்ச. அத்தை நீங்கள் தான் அத்தை சண்டை வளர்க்குற மாதிரி பேசுகிறீங்க, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். எங்கள் சாப்பாடில் இன்றைக்கி கொஞ்சம் அழிஞ்சு போச்சு, அதேமாதிரி குழம்புல வந்து உப்பு கம்மியாகிடுச்சு, காரம் கம்மியாக இருந்துச்சு. சரி இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றேங்க அத்தைன்னு சொன்னதுக்கு அவங்க அப்படி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே கேளுங்க. ஏம்மா இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டா என்னம்மா ஆக போகுது? ஒரு நாள் தானே, ஏதோ லேட்டாக எழுந்துட்டா, அதனால என்னம்மா பண்ண முடியும்? என்னப்பா உன் பொண்டாட்டிக்கு உட்காந்து வாங்கலையா? இன்னைக்கு மட்டும் இல்லைப்பா, நேற்று அப்படிதான் சமைச்சா. நான் நேற்று கேட்கல, நேற்று வந்து இதே மாதிரி லேட்டாக இருந்து சமைச்சா, நான் அப்பெல்லாம் எதுவுமே கேட்கல. இன்னைக்கு தான் இது மாதிரி பண்ணி வச்சிருக்கா, நீங்க தான்ப்பா கேட்கணும். என்னம்மா அம்மா சொல்கிறதுலாம் உண்மையா? இது மாதிரி தான் பண்ணி வச்சிருந்தியா நேற்றும்? இல்லைங்க பசங்களும் நைட்டு லேட்டாக தான் தூங்குறாங்க, அவங்கள தூங்க வச்சுட்டு நானும் தூங்குறது லேட் ஆகிடுது. காலையில் எழுந்து சமைக்க முடியல, அதனால தான் சாப்பாடு கொஞ்சம் வீணாயிடுச்சு இன்றைக்கி. அவங்க நேற்றும் சாப்பிட்டது வந்து அதனால தாங்க நேற்றும் அப்படி ஆயிடுச்சு. உங்கள் அம்மா கிட்ட இதை சொன்னால் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, என்கிட்ட சண்டை வளர்த்துட்டு இருக்காங்க. நீங்களே என்னன்னு கேளுங்க. இது இருமா, யாருமா சண்டை வளர்க்குறது? சாப்பாடு இப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு, சாப்பிடுறது சொன்னதுக்கு நீ வந்து நான் வந்து அந்த வேலை செய்யல, சும்மா உட்காந்துக்கிறேன் விட்டே இருந்து குத்தி காட்டிட்டு இப்போ வந்து நான் வந்து சண்டை வளர்க்க சொல்றியா நீ வந்து? இல்லை அத்தை நான் அப்படிலாம் சொல்லலை, நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. என் கூட கொஞ்சம் வேலை செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதை தான் நான் சொன்னேன். நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. விடுமா, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கு, நாளிலேருந்து ஒழுங்காக செய்வா. நான் சொல்றது எதுவுமே நீ அவளை கேட்க மாட்டேற, நீ என்னை பொறுத்துன்னு போன்னு சொல்ற. சரி நான் போறேன் அப்படியே. ஏம்மா அப்படி பண்ணுற? அவங்கள பேர் எப்படி பேசிட்டு போகிறாங்கன்னு அதுக்கு தகுந்த மாதிரி செய்ய மாட்டியாமா? நான் என்னங்க பண்ணுறது, காலைல பசங்க எழுந்திருக்கிறது லேட் ஆயிடுச்சு, சாப்பாடு செய்யறதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால தான் சாப்பாடு வீணாயிடுச்சு. அதை ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட சொன்னால் அவங்க சாப்பிட மாட்டாங்க.
இதை கேட்டால் சண்டை வளர்க்குறேன் அது வளர்க்குறேன்னு என்னையே கேட்குறாங்க. சரி விடுமா, அதுவே சரியாயிடும். நீ எதுவும் கத்தாதம்மா, விடுமா உங்கள்கிட்ட. சரிங்க, நான் எதுவும் கத்தலாம் இல்லை, நீங்கள் அதை விடுங்க. வந்து சாப்பிடுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு. நீங்கள் இப்படி பண்ண பிரச்சனையில் எனக்கு சாப்பிடவே தோண மாட்டுது. நாங்கள் பேசுனதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க, நீங்கள் வந்து சாப்பிட்டு போங்க வாங்க. சரி வந்து சாப்பாடு போடுமாமா. சரி வாங்க வந்து சாப்பிடுங்க. அதான் பாருங்க சாப்பாடு போதுமான்னு பாருங்க. போதுமா சாப்பாடு போதுமா, நான் சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். ஆனால் உங்கள் அம்மா பண்ணுறது எதுவுமே சரியில்லைங்க. வர வர எப்போ பார்த்தாலும் சண்டை வளர்த்துனே இருக்கிறாங்க. சரி விடுமா, ஏமா அது பற்றி பேசினு இருக்கிறேன். விடு, நான் பற்றி சாப்பிட்டு போகிறேன். எனக்கு வேறு வெளியெல்லாம் வேலை இருக்கு. உங்கள் பிரச்சனையை பார்த்தா என்னால் அப்புறம் வெளியே போயெல்லாம் எந்த வேலையும் செய்ய முடியாது. நீ கொஞ்சம் பொறுத்துரும் போமா, வர கொஞ்சம் வயசில் வர பெரியவங்களாம் இருக்காங்க. நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுண்ணா. என்னங்க நான் எப்படிங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகுது எல்லா டைமும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? அவங்க எப்போ பார்த்தா சண்டை வளர்த்துனே இருக்கிறாங்க. நானும் பொறுத்து போகிறேன். சரி விடுமா, ஏமா அது பற்றி பேசுனுங்கிற. நீங்கள் ஸ்ரீனாவா அது இந்த வேலையை பாருமா. நாங்கள் ஒன்றும் சாப்பாடு போடுவாங்க. இல்லைம்மா இதே போதுமா, நான் வந்து மதியானம் சாப்பிட்டுக்கிறேம்மா. நான் வெளியே வேறு வேலை இருக்கேன், நான் போய் அது பார்த்துட்டு வரேன். ஆ சரிங்க. சரிம்மா, எனக்கு வேறு வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிங்க. மாமியார் வேற எப்போ என்கிட்ட வாங்கி கட்டி போகுதுன்னு தெரில. ஆனால் ஒரு நாள் நானும் போட்டு போகிறேன். பார்ப்போம் என்னைக்கு. ஆனால் மாட்டுற நாள் ஆனால் வச்சு செஞ்சு விட்ருவேன். சரி வீட்டுக்கு தேவையான பொருள் வேறு வாங்கணும். சரி நம்ம போயிட்டு மளிகை ஜாமான் போயிட்டு வாங்கிட்டு வருவோம், போய் கடையில் போயிட்டு. சரி பையன் எடுத்தாச்சு, நம்ம போயிட்டு கடைக்கு போயிட்டு மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வருவோம். என்னடி பண்ணுற வெளியே? சும்மா தான் இருக்கிறேன். இந்த வீட்டுக்கு மளிகை ஜாமான்லாம் வாங்கணும், அதை வெளியே போயிட்டு கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரலான்னு இருக்கிறேன். அதான் போகிறேன் வெளியே. நானே கடைக்கு தான் போகணும். நானும் மளிகை ஜாமான்லாம் வாங்கணும். எப்போ போகிறது சொல்லு. சரி நீ எப்போ போகிற? இப்போ போறியா? சரி நானும் வரேன், அப்படியே ஒன்றா போயிட்டு கடைக்கு போயிட்டு வரலாம். சரி இப்போ தான் போகிறேன். சரி நம்ம கடைக்கு போயிட்டு அப்படியே பேசிட்டே போயிட்டு வந்துடலாம். சரிடி, வா போகலாம். சரி வா.